வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு அந்த 4 வீக் ஒர்க் புக்கில் பார்க்க போகிறது த இன்ஃபர்மேஷன் டயட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுலையும் படிக்கிறதையும் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை படிக்க தேவையில்லை. நம்மளுக்கு எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருக்கணுன்றது தேவையில்லை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டட் திங்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு பாலிடிக்ஸ் ரிலேட்டட் மட்டும் தெரிஞ்சால் போதும். டெக்னாலஜியில் இருக்குன்னா டெக்னாலஜி ரிலேட்டட் தெரிஞ்சால் போதும். ஃபார்மிங் இருக்குன்னா ஃபார்மிங் ரிலேட்டட். ஸோ அது மாதிரி உங்கள் ஏரியா சைடு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அந்த இதை கன்சியூம் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணுங்கள். தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை நீங்கள் கன்சியூம் பண்ணி அதனால எந்த யூஸுமே கிடையாது. ஸோ அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டயட் மெயின்டைன் பண்ணுற மூலியமாக என்ன ஆகுதுன்னா, நீங்கள் நிறையா டைமை சேவ் பண்ண முடியும். தேவையில்லாமல் வீடியோஸாக இருக்கட்டும், ஒரு வேறு இமேஜஸாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்கோப் இருக்குன்னா அதனால எந்த யூஸும் கிடையாது. ஸோ அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த டைமை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாத அந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த டைமை உங்களோட ஸ்பவுஸோட பேசுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி உங்கள் சில்ட்ரனோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அது ஒரு வேல்யூவாக அமையும் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் என்ன கண்டினியூஸாக ஒரு 1 வீக் இந்த இன்ஃபர்மேஷன் டயட்டில் போங்க அப்படிங்கிறாரு. என்னன்னா, நோ ஃபோன்ஸ், ஃபோன் இல்லாமல், இல்லாட்டி டெலிவிஷன் பார்க்காம, நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணாமல். ஸோ இது மாதிரி எந்த விஷயத்துக்கு நீங்கள் கண்டினியூஸாக அடிக்ட் ஆகிறீங்களோ அந்த விஷயத்துல விலகிடுங்க. ஸோ கண்டினியூஸாக கம்ப்ளீட்டாக முடியலையாட்டும் மேபி 1 ஹவருக்கு ஒரு 1 ஹவருக்கு இல்லை, மேபி எண்ட் ஆஃப் த டே ஒரு 30 மினிட்ஸும் இல்லை ஸ்டார்டிங் ஆஃப் த டே 30 மினிட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மிச்ச நேரம்லாம் நீங்கள் அதை கன்சியூம் பண்ணாமல் இருங்க. அது மாதிரி டயட் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணுற மூலியமாக என்னென்னா, உங்கள் ஏரியாவில் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதும் இல்லாமல் மித்த விஷயங்களை கன்சியூம் பண்ணுற டைமில் நீங்கள் இந்த விஷயத்துக்கு ஆக்ஷன் போட்டிங்கன்னா உங்களோட அவுட்புட் நிறையா இருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ அதை தான் இந்த புக்கில் த இன்ஃபர்மேஷன் டயட் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு இதுலேருந்து எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் நைட்.